ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சினிஸ் நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன். தனுஷோட 50வது படம் ராயனுடைய ட்ரெய்லரை இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லருடைய டியூரேஷன் 1 நிமிஷம் 50 செகண்ட் கிட்ட. ட்ரெய்லர் ப்ராமிசிங்காக இருக்கு. ட்ரெய்லருடைய ஓப்பனிங்கில் வந்த ஹம்மிங் சவுண்ட்ல இருந்து, மிட் போர்ஷனில் வந்த உடுக்கை சவுண்ட்ல இருந்து, லாஸ்ட்டாக வர சாங்னு என்னை முதல்ல இம்ப்ரெஸ் பண்ணது ரஹ்மான் தாங்க. இந்த ட்ரெய்லரில் ரஹ்மான் தாங்க ஹீரோ. கண்டிப்பாக இதே மேஜிக்கை படத்துலையும் ரஹ்மான் கிட்ட எதிர்பார்க்கலாம். ஸ்ட்ரென்த்தான மிருகம் சிங்கம் புலிலாம் தான், ஆனால் ஆபத்தான மிருகம் ஓனா. பொதுவாக எல்லா படங்களோடைய ட்ரெய்லர்லையும் ஹீரோக்கான டைலாக்ஸ் அப்படி இல்லைனா ஹீரோக்கான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் படத்துடைய கதை இதுதானே ட்ரெய்லர்லேயே காட்டிடுவாங்க. பட் ராயன் ட்ரெய்லரில் இந்த 3 விஷயங்களுமே பண்ணலாம். சில்வராகவனுக்கும் எஸ்ஜே சூர்யாவுக்குமான டைலாக்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கூட ட்ரெய்லரில் தனுஷ்க்கு இல்லை. சிங்கம் ஓனாயை அடிச்சிடும். இதை நான் நெகட்டிவாக சொல்ல கிடையாது, நல்ல ஐடியா தாங்க இது. மார்க் ஆண்டனி படம் போல டைலாக்ஸ்ல சும்மா பிரிச்சு மேய போறாரு எஸ்ஜே சூர்யா. அவன் பெரிய ஆம்பளை, தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. தனுஷ்க்கு 50வது படம்னதும் தனுஷ்க்கு ஸ்லோ மோஷன் ஷாட்டு, வளங்கிற டைலாக்ஸ், ரொமான்டிக் சாங்லாம் கட் பண்ணி கொடுக்காம ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படமாவே ட்ரெய்லர்ல காட்டியிருக்கிறது பிக் பிளஸ். தனுஷை தெளிவா சில ஷாட்ல தான் காட்டுறாங்க, அதுவும் ரத்த கலரியா தான் இருக்க. ப்ளஸ் சில்வராகவனா எங்கர் லுக்லையும் வேர்ல்டர் லுக்னு 2 லுக்ஸில் காட்டியிருக்காங்க. ஸோ படத்தில் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்கு போல. இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம், அபர்ணா பாலமுரளி, துஷாரா விஜயன், வரலட்சுமி சரத்குமார்னு 3 ஹீரோயின்ஸ் படத்தில் இருந்தோம். அவங்கள பெருசாக ட்ரெய்லரில் ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ கதை அண்ட் எல்லா கேரக்டர்ஸையுமே சஸ்பென்ஸாக தாங்க வச்சுருக்கிறாங்க. கண்டிப்பாக ஹைப் அதிகமாகிற விதத்தில் தான் ட்ரெய்லரை கட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ட்ரெய்லர் ப்ராமிசிங்காக இருக்குது. ராயன் ட்ரெய்லர் பற்றின உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.